இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, இன்றைய நாளிலும் தேவன் எகிப்து தேசத்தில் அந்த பார்வோனின் இருதய கடினத்து நிமித்தம் அங்கே பல வாதைகளை அவர் கொடுத்தார். பேன் வாதை உண்டானது. மந்திரவாதிகளால் பேன்களை பிறப்பிக்க முடியவில்லை. பேன் வாதையை தாங்களும் உண்டாக்க முடியும் என்னும் எண்ணம் உண்டாகாதபடி அதை பிறப்பிக்கும்படி தேவன் அவர்களை அனுமதிக்கவில்லை. தான் நம்பிக்கை வைக்காததற்கு பார்வோன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சாக்கு போக்கையும் அகற்ற தேவன் விரும்பினார். மந்திரவாதிகளும் கூட இது தேவனுடைய விரல் என்று சொல்லும் நிலைக்கு தள்ளினார். அதற்கு அடுத்ததாக தேவன் வண்டு வாதையை அனுப்பினார். எகிப்தின் மேல் தேவன் வர செய்த வண்டுகள் பெரியவையாகவும் விஷமுடையவைகளாகவும் இருந்தன. கொட்டினால் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் மிகுந்த வலியை தரக்கூடியவையாகவும் அவைகள் இருந்தன. தேவன் தம் மக்களை எகிப்தியரிடமிருந்து பிரித்தார். இஸ்ரவேலுடைய பகுதிகளில் எந்த வண்டுகளும் செல்லவில்லை. அவர்களுடைய மிருக ஜீவன்கள் மேல் கொள்ளை நோய் வரச் செய்தார். எபிரேயர்களின் மிருக ஜீவன்களை பாதுகாத்தார். அதன் பிறகு மக்கள் மேலும் மிருகங்கள் மேலும் எரி கொப்புளங்கள் உண்டாக்கினார். மந்திரவாதிகளும் கூட அந்த வாதையிலிருந்து தப்ப முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அக்கினி கலந்த கல்மழை எகிப்தியரை வாதித்தது. ஒவ்வொரு வாதையும் உண்டாகும் முன்னரே அது பற்றி அறிவிக்கப்பட்டது. எனவே எதேச்சையாக அவை நிகழ்ந்தன, யாரும் சொல்லக்கூடாமல் இருந்தது. அகந்தையோடு கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார் என்று முன்பு சொன்ன பார்வோன் இப்பொழுது தன்னை தாழ்த்தி, நான் பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்றான். அடுத்தடுத்து வாதைகள் வந்தது. வெட்டுக்கிளி வாதையை தேவன் அனுப்பினார். எகிப்தை விட்டு செல்லும்படி இஸ்ரவேலரை அனுமதிப்பதை காட்டிலும் வாதைகளை சந்திக்க ராஜா தீர்மானித்தான். பிறகு எகிப்து முழுவதிலும் தேவன் காரிருளை அனுப்பினார். வெளிச்சம் அங்கு இல்லாமல் போனதோடு நிற்கவில்லை. சுவாசிப்பதே கடினமாகும் அளவும் சுற்றுச்சூழலும் பதற்றத்தை கொடுத்தது. ஆனாலும் எபிரேயர் வீடுகளில் வெளிச்சம் இருந்தது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எகிப்து தேசத்தில் அடுத்தடுத்து வாதைகளை கொடுத்த போதிலும் பார்வோனின் இருதயம் இன்னும் கடினமாகிக் கொண்டே வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, அவனுடைய வார்த்தைகளை கேட்க எங்களுடைய இருதயங்கள் இந்த உலகத்தினால், இந்த உலகத்தின் காரியங்களினால் அது கடினமாகி விடாதபடிக்கு உம்மை அறியும் அறிவினாலே எங்களை நீர் மாற்றும். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.